இப்போ ஷார்ட் ட்ரிக் எக்ஸாமில் இந்த மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ 100ன்னே வச்சு போட்டோம்னா ட்ரிபிள்ஸ்ன்னு சொன்னால் என்ன ஆகும், 300ஆக மாறப்போகுது. ஸோ நமக்கு தெரியும் அமௌண்ட் மைனஸ் சம் வந்து 3p - p 200ன்னு வரப்போகுது. அதை வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ட்ரிபிள்ஸ் அப்படின்னா அதில் விட ஒன்று கம்மி அப்படின்னா 200ன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம்னா 200/12 அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்கானோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கானா அதை அப்படியே தூக்கி 12ல் போட்டிங்கன்னா இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 100/6 மறுபடியும் கேன்சல் பண்ணால் 50/3 டைரக்ட் ஆன்சர் வந்து. ஓகேவா? இவ்வளோ ஸ்டெப்பு போடணும்னு அவசியம் கிடையாது. ட்ரிபிள்ஸ் அப்படின்னு கொடுத்து எந்த வேல்யூமே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதில் கீழே டினாமினேட்டரில் போட்டுங்க. நியூமினேட்டரில் என்ன பண்ண போகிறீங்கன்னா ட்ரிபிள்ஸ்ன்னு கொடுத்துருக்கான், இல்லை 4 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், 300/12. 6 டைம்ஸ்னா 500/12. அவன் என்ன கொடுத்துருக்கானோ சப்போஸ் இந்த இடத்துல இயர் கொடுத்துருந்தானா அதையே தூக்கி டினாமினேட்டரில் போட்டுருங்க. இந்த கொஸ்டினில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்பர் ஆஃப் இயர்ஸ் கேட்குறாங்க. இதே மாதிரியான கொஸ்டினில் இதே மாதிரி இன் வாட் பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மணி வந்து ட்ரிபிள் ஆகும் அட் 3 இயர்ஸ் அப்படி இன் 3 இயர்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், அந்த 3 இயர்ஸை தூக்கி டினாமினேட்டரில் போட்டுரும். ஓகேவா? சரி, அதையும் எழுதி வச்சுங்க. 200/12 சிம்பிள் டைரக்டாக ஆன்சர் போட்டுருக்கு.